இப்போ 5 அளவு முறையில் உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, உணவில் இப்போ பார்த்துட்டோம். எந்த உணவு சிறந்த உணவுனா, சாப்பிடக்கூடிய எல்லா உணவும் சிறந்த உணவு தான். அது உங்களுக்கு எது விருப்பமானதுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணுறோம். அது எப்படி அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறேங்க சார், அதில் ஒரு 50 வகையான வெரைட்டி வச்சுருக்குறாங்க. நிறைய இருக்குது. ஸ்வீட்டுன்னா 5 ஸ்வீட்டு, அப்புறம் இந்த ஐஸ்கிரீமு, ஸ்டார்டரு, பிரியாணியில் 3-4 பிரியாணி, அப்புறம் ஃப்ரைட் ரைஸு, தோசை, இட்லி, இந்த சவுத் இண்டியன், நார்த் இண்டியனு, சைனீஸு, இப்படி ஒரு 50 வெரைட்டி இருக்குதுங்க. எனக்கு இருக்கிறது எவ்வளோ பெரிய வயிறு? இத்தினோண்டு வயிறுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, 50 உணவையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தாச்சு. முடியல. ஒரு 30 உணவை டேஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் வயிறு கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. இப்போ ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாவே நிறைஞ்சிடும், அவ்வளோ பெருசாக வச்சுருக்குறாங்க. அதில் 3 வெரைட்டி கிரேவி வேறு. எங்கே போய் வயிறு நிறையும்? இந்த 3 கிரேவியும் ஒரு சப்பாத்தியை வச்சு அதில் தட்டில் ஊற்றினா 3 கிரேவியும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ அதில் எங்கே டேஸ்ட்டு உணர முடியல. கடைசியில் வெளியே வந்தாச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்ற இடத்துல ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சாப்பாடுலாம் எப்படி? சுமாராக இருந்துச்சுங்க, எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்னென்னா, அந்த டேஸ்ட்டை உணர்ந்து நம்மளால் சாப்பிட முடியல. என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, எல்லா சாப்பாடையும் சாப்பிடணும். வாழ்க்கை ஃபுல்லாக 3 நேரம் சாப்பிட்டுட்டே தானே இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துக்கு போனோடனே அந்த ஒரு உந்துதல் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் எண்ணத்தையே போட்டு உழப்பி எல்லாத்தையும், அந்த சாம்பார் ஊற்றினா சாம்பார் பக்கத்தில் சட்னி, 3 சட்னி ஊற்றி சாம்பார் சட்னி எல்லாம் மிக்ஸ் ஆகி, அது மசாலா தோசை வேறு உள்ளே விட்டோம்னா மசாலாவோட மிக்ஸ் ஆகி அது ஒரு குழப்பமாயிடுச்சு. தவிர்க்கணும். அப்போ அந்த அந்த ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அன்றைக்கி எனக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குது, சரிப்பா இத்தனை நாள் நம்ம புதுசாக சாப்பிட்றோம், பிரியாணிலாம் சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு பிரியாணி சாப்பிடுவோம். நேற்று வீட்டில் தோசை போட்டாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக தோசை தான் சாப்பிட்ருக்கோம், அங்கேயும் போய் எதுக்கு தோசை சாப்பிட்ணுன்னு அந்த விழிப்புணர்வு வந்துச்சுன்னா, சரி இன்றைக்கி ஒரே ஒரு பிரியாணி கொஞ்சமாக வாங்குகிறோம், ஒரு கிரேவி அல்லது ஒரு ஸ்டார்டர் வச்சுக்கிறோம். அப்படி சாப்பிட்டு அந்த சுவையை உணர்ந்து சாப்பிட்டோம். வயிறு நடந்துச்சு. சரி இன்னும் கொஞ்சம் வயிற்றில் இடம் இருக்குதா, சரி 2 வேறு ஏதாவது ஒன்று சாப்பிட்டோமா. அப்போ இன்னொருத்தர் கேட்குறாரு, சாப்பாடு இருந்துச்சு. இப்போ சார் பிரியாணி எக்ஸலண்ட் சொல்லுவோமா? எல்லா சாப்பாடும் நல்ல சாப்பாடு தான். நம்ம எதை எடுத்துக்கிறோம், எதை அனுபவித்து சாப்பிட்றோம், எதை உணர்கிறோம், அப்போ தான் அங்கே அந்த நிறைவுன்ற வார்த்தைக்கு அர்த்தமே அங்கே வருது. மனம் நிறையணும், உடல் அமைதி பெறணும், எண்ணங்கள் சாந்தப்படணும் அப்படின்னா எந்த ஒரு செயலையும் விழிப்புணர்வோடு அந்த உணர்வுபூர்வமாக உணர்ந்து செயல்படுதல். அப்போ தான் அந்த பர்டிகுலர் செயலில் நம்மளுக்கு என்ன வரும், திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன், நிறைவு. அந்த நிறைவு வந்துருச்சுன்னா ஒரு அமைதி அப்படின்ற இதுக்குள்ளே வருவோம். வீடை கூட்டணும், சிம்பிளாக டெய்லி செய்கிற வேலை தான். அந்த ஆத்மார்த்தமாக அந்த உணவுபூர்வமாக கூட்டும்போது அங்கே முழுக்கில் இருக்கிற அங்கே இல்லை வேண்டாத டஸ்ட்டு எல்லாம் ஒற்றை எல்லாம் அடித்து பளிச்சுன்னு பண்ணிடுவோம். மனசு நிறையும். வேண்டாம் இருப்பா, எனக்கு வாழ்க்கைப்பட்டு டெய்லி துடப்பத்தை எடுத்து துடைக்கிறத வேலையாக போச்சு அப்படின்னா வீடு குப்பை சுத்தமாகுங்களா, அந்த மனம் அந்த இடத்துல ஒத்துழைக்காமல் இருக்கும்போது அந்த வேலையை செய்யும்பொழுது அந்த வேலையும் திருப்தி இருக்காது. உடனே வீட்டில் இருக்க குழந்தைங்களும் திட்டுவாங்க, என்னத்தை நீ கூட்டி வச்சுருக்கிறம்மான்பாங்க. தேவையில்லாத சண்டைகள் வருது. இப்போ அந்த உணர்வுபூர்வமாக எந்த செயலை செய்யும்போது உணர்ந்து செய்யணும். அப்படி செய்யும்போது தான் அதில் நம்மளுக்கே ஒரு திருப்தி வரும். டெய்லி ஆக்டிவிட்டீஸில் நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் எப்படி செய்யணும், மனம் செய்ய ஆரம்பித்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க, சண்டையே வராது, குடும்பத்தில் பிரச்சனைகளே இருக்காது. இல்லை வெளி உலகத்துலேயும் அப்படி தான். ஒரு நாள் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம், 3 சீட்டு இடத்துல இந்த லாஸ்ட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, ஜன்னல் ஓரத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்குறாங்க. சென்ட்ரலில் தான் இடம் இருக்குது. 2 பேரும் கொஞ்சம் உடம்பு பல்கி. நடுவில் போய் உட்காந்தாச்சு. சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க சார் அப்படின்னு ஜன்னல் ஓரத்து பக்கத்தில் இருக்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் ஒரு இது வேறு வச்சுருக்கிறாரு, பேகை. சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க சார்னா அந்த பேக் எடுத்து வச்சுட்டு தள்ளினாருன்னா இடம் கிடைக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு மேலே தள்ளினா ஜன்னலுக்கு வெளியே தான் போய் விழுகணும் அப்படின்றாரு. அப்போ அது சமுதாயத்தில் ஒரு பிணக்கு வருது. இவரும் கொஞ்சம், இப்போ நானும் ரொம்ப
இன்னும் உங்கள் அப்பா வீட்டு சொத்தாடா, கவர்மெண்ட் இடம் தானே அப்படின்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுங்க, அங்கே சண்டை வந்துடும். கண்டக்டர் டிரைவர் எல்லாம் ஓடி வந்து பைசல் பண்ணணும். இப்போ சொல்லலாம், சரிங்க சார் பரவாயில்ல சார் வாழ் வளமுடன் சொல்லிட்டோம்னு வச்சுங்க. இப்படி கொஞ்சம் குறுகி உட்காந்துருக்கோம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ தான் அவர் மனசில் இருக்கிற அந்த இறை வந்து அங்கே வேலை செய்யும். இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காருக்காருன்னா அவரே அந்த பேக் எடுத்து கீழே வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி உட்கார்றாரு. இதுதான் அந்த சமுதாயத்தோட இணக்கமான ஒரு உறவு முறைக்கு கொண்டு போகிறோம். பிணக்குகள் கொஞ்சம் குறையும். இப்போ நம்மளுடைய பழக்க வழக்கம் மாறும். இப்போ அந்த அமைதி நிலைக்கு நம்ம கொண்டு வரோம். இந்த மாதிரியான ஒருத்தருக்கு உண்டான அந்யூன்யம் வளர்வதற்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம விழிப்பு நிலையிலிருந்து செயல்படுத்தணும். நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பணம் சம்பாதிக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் யாராவது எந்த நாளைக்காவது ஏன் இவ்வளோ தூரம் ஓடி இருக்கிறோம், எதுக்காக ஓடணும் யோசனையே பண்ண மாட்டோம். சரி, இன்றைக்கி ஒரு 1 கோடி சம்பாதிக்கணும்னு நினச்சணும், முடிஞ்சு டார்கெட் அச்சீவ்டு. அடுத்து 1 crore, 2 crores, 5 crores, அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது. ரிட்டையர் ஆகியாச்சு, 60 வயசு. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, 58 வயசு 60 வயசு ரிட்டையர் ஆகி வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா, இது முடிச்சாச்சு, பிஎஃப் பணத்தை வாங்க வேண்டியது, பிஸ்னஸ் ஓடு. ஆனால் ஓடி சம்பாதிச்சு அதில் என்ன சாதனை செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மனநிறைவோடு வாழ்ந்துருக்காங்களான்னு பார்த்தா மனநிறைவு அங்கே வரமாட்டேங்குது. தூக்கம் வரமாட்டேங்குது, உடல் உபாதைகள் அதிகமாகிடுது. அப்போ சார் டாக்டர்கிட்ட போய் சொன்னேன், சார் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுங்க சார். டாக்டர் என்ன சொல்கிறாரு, சார் ரொம்ப டயர்டாகிட்டீங்க, உங்கள் உடம்பு ப்ரெஷரு சுகர்லாம் அதிகமாகி போச்சு, ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு. சார் பிஸ்னஸ்லாம் பாதிச்சோம், நீங்கள் டேப்லெட் மட்டும் இன்னும் கொஞ்சம் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு டாக்டருக்கு இவர் அட்வைஸ் பண்ணுவார். பாதிப்பு அதிகமாகிடுது. இப்போது உடல் உழைப்புன்றது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே குறைக்கணும். இப்போ அளவோட 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை செய்கிறோமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அளவு முறைகளில் கொண்டு வரணும். அதிகமாக போச்சுன்னா உடல் பாதிப்பு ஏற்படுது. இப்போ உறக்கம், தூங்குறது. சினிமாவில் ஒருத்தர் சொல்லுவான், என்னடா பண்ணிட்டு இருக்க, தூங்கிட்டு என்னடா ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி தூங்குறோம். நிறையா பேர் அப்படி பண்ணிகிட்ருக்கோம். எந்த நேரத்தில் எப்படி தூங்கணும்னே தெரியாது. இப்போ நைட் ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட்டுன்னு இப்போ ஷிஃப்ட்டு கணக்கெலாம் மாறிடுச்சு. அமெரிக்காவுக்கு வேலை பார்க்குறவங்க எல்லாம் ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறதே நைட் 9 மணிக்கு கிளம்பி போகிறோம். காலை ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு அதிகாலை ரிட்டர்ன் திரும்பி வர்றோம். கண்ட நேரத்தில் தூங்குகிறோம், கண்ட நேரத்தில் சாப்பிட்றோம். அப்போது உடல் அந்த சைக்கிள் மாறிடுச்சு. அதனால் பல பாதிப்புகள் ஏற்படுது. மனநலவில் பாதிப்பு, உடல் அளவில் பாதிப்பு. எந்த நேரத்தில் தூங்கணும் அப்படின்றது கணக்கு வச்சு நம்ம உடம்பு நைட்டு இத்தனை மணிக்கு தூங்கணும், காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு ஒரு பர்டிகுலர் அந்த ஸ்கேல் வச்சாங்க. காலையில் 6 மணி எந்திரிக்கணும்னு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா 6 மணிக்கு கரெக்டாக நான் எந்திரிச்சோம். இல்லை 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா 5 மணிக்கு எந்திரிச்சோம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் 5 o'clock நான் எந்திரிச்சுக்குவேன் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டோம்னா அங்கே பாதிப்பு வராது. அதுக்கு தகுந்த மாதிரி தூக்கக்கூடிய டைம் முன்னாடி நைட்டு முதல் நாள் சாயந்தரம் ஒரு 8-9 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு 10 மணிக்குள்ளே படுத்துடணும். இன்னும் ஒரு கணக்கு வச்சுருந்தோம், 10 மணிக்கு படுத்துடணும். எப்போயாவது வெளியூர் போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம்ன்றது எக்ஸம்ஷன். மற்ற நாட்களில் எல்லாமே அந்த ஷெட்யூலுக்குள்ளே வந்துட்டோம்னா பாதிப்பு ஏற்படாது. கரெக்டாக 9 மணி 10 மணிக்கு படுக்கிறோம், காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், இல்லை 6 மணிக்குனா 6 மணிக்கு எழுந்திரிச்சோம். அப்போ அன்றைய நாள் வந்து என்ன ஆகும், கரெக்டாக நடக்கும். என்ன பண்ணுவாங்க, காலையில் 7 மணிக்கு எழுந்திரிப்பாங்க, நைட்டு 12 மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு 8 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் பசங்களை, குழந்தைங்க. எப்படி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும்? 2 நேரம் டிஃபன் பண்ணணும், லஞ்ச் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஒரே சண்டை கதை போய் வீண் பிபி வந்து எங்கேயோ போய் நிற்கும். அப்போ ஏன் அவ்வளோ டென்ஷன் ப்ரெஷர் இருக்குது? அப்போ அதை கொஞ்சம் குறைச்சி கொள்வதற்கு இதுதான் வழி. காலையில் ஏர்லி எழுந்திரிச்சிட்டிங்கன்னா பொறுமையாக ரிலாக்ஸாக இருக்கலாம், நீங்களும் டென்ஷன் ஆக மாட்டீங்க. அப்போ உணவு, உறக்கம் பார்த்தாச்சு, உழைப்பு பார்த்தாச்சு. அடுத்து பால் உணர்வுன்றது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 7வது கன்வெர்ட் ஆகுறதுக்கு 15 நாட்கள் மினிமம் ஆகுது. பால் உணர்வில் ஒரு அளவு முறைக்கு மீறக்கூடாது. ஜீவகத்து குழம்பு கருமையத்தில் திணிவு பெற்றிருக்கணும். உடல் முழுவதும் அந்த சக்தியை திணிவு பெற்றிருந்தால் தான் 2 செல்களுக்கு இடையில் இருக்கிற அந்த ஜீவகாந்தம் நல்ல ஆரோக்கியமானதாக இருக்கும். அப்போ 2 செல்களுக்கு உண்டான அந்த
ஃப்ரீக்குவன்சி, அந்த ஃப்ளோ சரியான முறையில் போயிட்டுருக்கோம். இப்போ அங்கே டெபிசிட் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா 5 பஞ்சபூதங்களை உபயோகப்படுத்துவதனால் ஏற்படும் விரயம் அதை விட பல மடங்கு அதிகம். இந்த பாலுணர்வில் விரயம் அதிகமான எனர்ஜி அங்கே வேஸ்ட் ஆகுது. இரண்டாவது அதிகமான எனர்ஜி எங்கே வேஸ்ட் ஆகுதுன்னா பேசுவதால். பேசுகிறதுனால சக்தி அதிகமாக வேஸ்ட் ஆகுது. அடுத்து மூன்றாவது அதிகமாக வேஸ்ட் பண்ணுறத பார்ப்பதுனால. பார்க்குறதுலையும் அதிகமாகனா பார்க்குறோம், பார்த்தா அந்த பொருள் பார்த்துட்டோம்னா அந்த பொருளை பற்றி எண்ணங்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். பல வகையான எண்ணங்கள் போகும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு ரொம்ப பார்க்காத ஒரு மனிதரை பார்த்துட்டோன்னு வச்சுங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவரை நீ பார்க்குறான், அவரை பற்றி அவர் கூட இருந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமும் மைண்டில் வந்துடும். அப்போ அதிக எல்லாம் மைண்டில் வந்துச்சுன்னா மூளை அதிகமாக வேலை செய்யுது, உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக வேஸ்ட் ஆகுது. அப்புறம் 4வது இதை காது கேட்பதெல்லாம் அதிகம் விரயம், இப்படி பகுத்து வச்சுருக்கிறாங்க. இப்போ நுகர்வு அதனால் அதிகம். இப்போ அதிகமாக விரயம் ஏற்படுவது இந்த பாலுணர்வுனால. அதை ஒழுங்குமுறையில் கொண்டு வந்துடணும். அது அளவாக இது பண்ணும்போது உடல் பாதுகாக்கப்படுது. இப்போ காய்களுப்போ நல்லா சிறப்பாக பண்ணணும். காய்களுப்போ நல்லா பண்ணிட்டோம்னா இந்த விரயத்தை குறைத்து கொள்ளலாம்ன்றது சாமிஜி சொல்கிறாங்க. அடுத்து எண்ணம். எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே இந்த எண்ணங்கள் தான். எண்ணங்கள் ரொம்ப வேகமாக போய் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு காரணமே நம்ம தேவையில்லாத எண்ணங்களை, தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத விஷயங்களை நம்ம உள்ளே கொண்டு வரனால தான். சும்மாவே உட்காந்துருப்போம், அப்பா நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் உட்காந்துருப்போம், இது ஒரு மெசேஜ் வரும் வாட்ஸ்அப்பில், எடுத்து பார்ப்போம், ஏதோ ஒரு போட்டிருப்பான், இந்த படம் பாருங்கள் நல்லதுன்ட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு அதை கிளிக் பண்ணி பார்க்கணுன்னா 1 மணி நேரம் ஓடு, டைம் வேஸ்ட். அதனால தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம மனசில் வந்துட்டுருக்கோம். இப்போ டைம் வேஸ்ட் ஆகிடுது. குப்பைகள் அதிகமாக உடம்புல செய்கிறது. இப்போ டிவி பேப்பர் நியூஸ்லாம் பார்க்குறாங்க, ஏதாவது நம்மளுக்கு உபயோகமான நியூஸ் எதாவது போடுறாங்க. அமெரிக்காவில் எவனோ ஒருத்தர் கலவரம் பண்ணான்னு இங்கே உட்காந்து நம்ம பார்த்து என்ன பிரயோஜனம்? நம்மளுக்கு ஏதாவது நியூஸ் இருக்கா? யாரோ ஒரு வீட்டில் திருட்டு நடந்தது, அதை நான் கேட்குறதுனால அதை அப்படியே ஜூம் பண்ணி 4 மணி நேரம் அவன் காப்பிச்சுட்டே இருக்கான். அதனால் நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உபயோகமான தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. க்ரைமு, இந்த ராபரி, இந்த மாதிரி கொலை, ஆக்சிடெண்ட்டு, இது மாதிரி விஷயங்களை தான் திருப்பி டிவியில் வருதே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் நம்மளுக்கு உண்மையிலே நல்ல ஒரு விஷயம் வருதான்னு பார்த்தா இல்லை. அப்போ திருப்பி நம்ம ஏன் அதை பார்க்குறோம்? அதை தவிர்க்கிறது நல்லது. அதேமாதிரி டிவியில் சீரியல் ரொம்ப போட்டு பண்ணுறான், அந்த சீரியலை தவிர்க்கிறது நல்லது. இதெல்லாம் பண்ணோம்னாவே நம்ம எண்ணங்கள் என்ன ஆகும்? தூய்மையாகும். சிம்பிளாக இது 2-3 விஷயங்கள் சொல்கிறதுனால நம்மளுக்கு 90% நேரங்கள் மிச்சப்படுத்தலாம். அது நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். சரி, இத்தனையும் பண்ணியாச்சுங்க. மன அலைச்சூழலாம் நம்ம குறைச்சிட்டோம். அதனால் என்ன பிரச்சனை? பிரபஞ்ச ஆற்றல் நம்ம எளிமையாக உணர முடியும். எப்படி உணர்றது? சாமிஜி ஒரு கருத்து சொல்லியிருக்கார். அவர் அதை முயற்சி பண்ணார். அன்றைக்கி ஜவஹர்லால் நேரு ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறார். இவர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே ஒரு பேப்பரில் எழுதி அதை ஒரு கவரில் போட்டு அவர் நண்பர்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. நம்ம ஜவஹர்லால் நேரு பேசக்கூடிய வாசகம் என்ன 4 நாள் கழித்து அவர் பேச போகிறார், இதுதான் பேச போகிறாருன்னு சொல்லி எழுதி கொடுத்தாச்சு. அதை கவரில் மடித்து வச்சுட்டாங்க. 4 நாள் முடிஞ்சிருச்சு. பேப்பரில் ரேடியோவில் அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த டேட்டில் ஒரு ஜவஹர்லால் நேரு இதெல்லாம் பேசினார் அப்படின்ட்டு. சரி, இந்த கவரை பிரித்து பாருங்கள், அவர் என்னென்ன எழுதியிருக்கிறாரோ அதில் அவர் பேசியிருக்கிறார். அது காரணம் என்ன? இது நம்மளுக்கு நடக்க முடியுமா, நம்மளால் செய்ய முடியுமானா முடியும்னு சாமிஜி சொல்கிறாரு. எப்படி அப்படின்னா, நம்ம மன அலைச்சூழலை குறைக்கும் பொழுது நம்ம சுற்றியிலே நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒருத்தரை பார்க்குறோம், அவர் நல்ல ஒரு தீர்க்கமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவருடைய மன அலைச்சூழல் என்ன நடக்குது, அவருடைய எண்ணங்கள் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது முடியும். ஏன்னா நிறைய இப்போ சின்ன குருமார்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க அது ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அது காரணம் என்னென்னா அவங்க அந்தளவுக்கு ஆழ்ந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. இதை விளம்பரப்படுத்தி அவங்க உண்மை நிலைக்கு போகாமல் இதுலேயே அவங்க லைஃப்பை சுருக்கிக்கிறாங்க. அவ்வளோதான். இது மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சாமி சொல்கிறார். நீங்கள் நம்ம இறைநிலையோட ஐக்கியமாகறதே நம்மளுடைய முழு குறிக்கோள். இந்த சின்ன விஷயங்களிலிருந்து இன்வால்வ் ஆகாதீங்க. நம்ம பிரபஞ்சத்தோடு முழுமையான தொடர்பு அப்படின்னா நம்மளுடைய பாஸ்ட் என்ன, ஃப்யூச்சர் என்ன, இனிமேல் என்ன செய்ய போகிறோம், என்ன செஞ்சால் நல்லது,
எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்ற விழிப்பு நிலை நம்மளுக்கு வந்துடும். அப்போ நம்ம வாழ்க்கை சீராக இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான நன்மை. இவ்வளோ நன்மைகள் அதில் கிடைக்குது. அப்போ ஒரு அரை மணி நேரம் சீரியல் பார்க்குறதுக்கு போட்டு மெடிடேஷன் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் சரியாயிடும். நெக்ஸ்ட்டு வந்து உணர்ச்சி வயப்படுதல். இது இப்போ அதிகமாக இருக்கிறது அதான். வீட்டு பக்கத்தில் எல்கேஜி படிக்கிற பையங்க வந்தான், ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தானேயா, அம்மா நீ டென்ஷன் பண்ணாத மாட்டான், பிபி ஏறுது அப்படின்னா. ஸ்கூல் விட்டு வந்தோடனே ட்ரெஸ்ஸு இது பண்ணிவிட்டு போய் படிடான்னு ப்ரெஷர், டென்ஷன், ப்ரெஷர், அந்த வார்த்தைகள்லாம் எல்கேஜி படிக்கிற பையனுக்கு இப்போ வருது, பேசுகிறான். சமுதாய சூழ்நிலை அந்த மாதிரி மாறிக்கிட்டு வருது. அதை என்ன பண்ணுறோம், இந்த உணர்ச்சி வயப்படுற சூழ்நிலையிலிருந்து நம்மளுடைய பழக்க வழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவதற்கு இந்த பயிற்சி ரொம்ப உதவி செய்யும். இப்போ உடலும் மனமும் ஒரு பர்டிகுலர் பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ கருமையம், ஜீவகாந்தம்னா என்ன, உயிர்னா என்ன, மனம்னா என்ன, எண்ணம்னா என்ன, அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்குது, இப்படி கோவப்பட்டு சத்தம் போட்டு உணர்ச்சி வயப்படுறதுனால என்னென்ன தீமை நடக்குது அப்படின்றது நம்ம உணர்ந்துடுறோம். அப்போ அதெல்லாம் தவிர்க்கிறோம். அது எப்படின்னா நம்மளே அறியாமே அது தவிர்க்கப்படுது. அதுதான் இந்த பயிற்சியினுடைய பலன். அடுத்து அருள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அருள்னா என்ன, எல்லாமே அறம் வந்துடும். அறத்தின் வழி நடத்தல் அப்படின்றது தான் மதங்களும் எல்லா குருக்களும் இப்போ தோன்றிய எல்லா மகான்களும் சொல்லக்கூடிய ஒரு முக்கிய கோட்பாடுன்னா அறத்தின் வழி நிறுத்தல், எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, ஈகை குணம் வருதல், முடிந்தவரை எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் உதவினா நான் பொருள் உதவி, அருள் உதவி. ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பாடு போடுறோம், நல்லதா அப்படின்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம் தான். ஆனால் சாமிஜி ஒருபடி மேலே போய் சொல்கிறார், சார் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் உழைச்சி அவரை சும்மா உட்கார வச்சு ஒரு 60-50 வருஷம் சோறு போடுறீங்க, அதனால் என்ன பலன், ஒரு பலனும் பெருசாக இருக்க போகிறது. அருளை உதவி செய்யுங்கள், அறிவை போதியுங்கள், அருள் அறம் அறிவை கொடுங்கள் அப்படின்னு. அதுதான் உண்மையான ஈகை. அறிவை போதிக்கணும்ப்பா, இந்த வேலை செய்கிறதுக்கு அவருக்கு ட்ரைனிங், சின்ன ஒரு இந்த இப்படி பண்ண, இதை செய், இந்த வேலையில் செய் அப்படின்னா அவர் வந்து அவருடைய சுயமாக அவரே செயல்பட ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருடைய தனித்துவத்தை அவர் டெவலப் பண்ணுவார். இப்போ வாழ்க்கையில் அவர் ஒரு முன்னேற்றம் அடையிறதுக்கான உதவி செய்கிறோம். அதுக்காக தான் நம்ம சாமிஜி அறிவித்தின் கோவில்னு வச்சுருக்கோம். அறிவு தான் தெய்வம், அதை வழிபடுதல். நம்ம மனதில் இருக்கும், நம்ம உடலில் இருக்கிற, நம்ம மூளையில் இருக்கிற, நம்மளுடைய கருமையத்தில் இருக்கிற அறிவை விழிப்பு நிலையில் உணரணும். அந்த விழிப்பு நிலையில் உணர்வு தான் உண்மையான அறம். நம்ம அதை உணர்ந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட இருந்து அதை வெளிப்பட்டு மற்றவர்களையும் அறத்தின் வழியாக கொண்டு செல்லுதல். அப்போ அந்த அறத்தின் அருளும் அந்த ஈகையும் இந்த தவங்கள் செய்வதால் ஒரு மனிதனுக்கு அதிகரிக்கிறது. அதுதான் இந்த கர்மா. நம்மளுடைய பல பாவப்பதிவுகள் கழிந்து நம்ம வந்து புது மனிதர்களாக இந்த சமுதாயத்தில் இருக்க முடியும், வாழ முடியும். அடிப்படை தத்துவம். இப்போ வாழ்வின் முக்கியமான நோக்கம் நம்ம இறைநிலையை உணர்கிறோம். அதற்கு மிகவும் அடிப்படை உடற்பயிற்சி, காயகல்பம், இந்த தவ முறைகளை முறையாக மீன்ஸ் டெய்லியும் வாழ்நாள் முழுவதும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதில் என்ன இன்றைக்கி செஞ்சிட்டோம் உடனே பலன் கிடைக்கல அப்படின்றத கவலைப்படக்கூடாது. செய்யணும், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது, அது பலன் தானாக வரும். அதனால் இப்போ எல்லாம் ஜென்ரலாக எல்லோரும் நினைக்கிறது அதுதான். கல்யாண வீட்டில் போகிறோம்னா ஒரு காலத்தில் கல்யாண வீட்டுக்கு எதுக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா அவங்க கூப்பிட்றாங்க, எதுக்காக அங்கே போகிறோம், கல்யாணத்துக்கு போனோம்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அங்கே 1000 காலத்து பயிர் மணப்பெண்ணும் மணமகனும் நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழணும், எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும் அப்படின்னு மனமாற வாழ்க்கணும். அதுக்கு தான் போகணும். ஆனால் இப்போ அதுக்கு போகிறதே இல்லை. சின்ன குழந்தைய இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லாம் கல்யாணம் நடக்கும். ஒரே ஒரு மஞ்சள் பை எடுத்துகிட்டு போவாங்க. அதில் ஒன்றுமே இன்னைக்கு போடுற ட்ரெஸ்ஸு நாளைக்கு காலையில் நினச்சா போடுறதுக்கு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தாங்க. எங்கள் அம்மானா ஒரு புடவை வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். நாளைக்கு ஒரு மஞ்சள் பை பிடிச்சிட்டு போயிடுவோம். அங்கே போயின்னா மண்டபத்தில் பெரிய ஹாலில்
ஏதோ ஒரு சைடில் படுத்து இறங்குறதுக்குதோ இல்லையோ படுத்து தூங்குவோம். காலையில் எழுந்திரிச்சா அங்கே எல்லாம் இது ஓப்பன் பாத்ரூம் லைட்டிங்கில் போய் யூஸ் பண்ணிவிட்டு கல்யாணத்தை அட்டன் பண்ணுவோம். நைட்டு உள்ளே உட்காந்து எல்லோரும் சமையல் வேலைகளுக்கு எல்லா லேடிஸ்னால் ஒன்றா உட்காந்துப்பாங்க. பெருசாக வெங்காயம் கட் பண்ணுறேன், வெங்காயம் கட் பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க. லட்டு பிடிக்கிறவங்க லட்டு பிடிப்பாங்க. நாங்கள் லட்டு பிடிக்கிறதுக்கு பக்கத்துலேயே உட்காந்து 4 லட்டு நாங்கள் சாப்பிட்டு உட்காந்துருப்போம். அது அந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் உட்காந்து ஆளுக்கு பேசிக்கிட்டு ஒரு 11 மணி வரைக்கும் ஒரு கலகலப்பாக எல்லா சொந்தங்களையும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசி முடிச்சுட்டு படுத்துவோம். காலையில் எழுந்திரிச்சு ரெகுலராக கல்யாணத்தை அட்டன் பண்ணுவோம். பரிமாறுறது அப்படி தான். அப்படியே வருவாங்க சொந்த பந்தங்கள் எல்லாம், அவங்க தான் பரிமாறணும். அவங்க முக்கியமாக சமையல் யாரை பண்ணிடுவாங்க, எடுத்து பரிமாறுறது எல்லாம் அண்ணன் தம்பி மாமா மச்சான்லாம் வந்து பரிமாறி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு கோயம்புத்தூருக்கு தான் கல்யாணத்துக்கு போகிறோங்க. தம்பி ரூம் போட்டியா, ஏசி ரூம் போட்டியா? சரி, நான் 3 பேர் வரோம். சரி, எக்ஸ்ட்ரா பெட் வேறு சொல்லியிருக்கோம். 2500 ரூம் போகிறது பார்த்தோன்னா 2 சூட்கேஸ் ட்ராலி. என்னடாண்ணா மேக்கப் செட்டு, இவ்வளோ பெரிய மேக்கப் செட்டு. நைட்டு இங்கேருந்து போகும்போது ஒரு ட்ரெஸ் இருக்குது, அங்கே போனோடனே நைட் ரிசப்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ், காலையில் முகூர்த்தத்துக்கு ஒரு ட்ரெஸ், முகூர்த்தம் முடிஞ்சு மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு ட்ரெஸ், 3 ட்ரெஸ்ஸு. குழந்தைக்கு 3 ட்ரெஸ்ஸு, மனைவிக்கு 3 ட்ரெஸ்ஸு, இதுக்கு 2 ட்ராலி, எனக்கு ஒரே ஒரு ஹேண்ட்பேக். என்னென்ன நைட்டு இதே ட்ரெஸ் தான் போட்டுக்குவோம், காலையில் அதே பேண்ட்டு சட்டையை மட்டும் மாற்றிக்கிறது. இவ்வளோ தான். நம்ம எப்போ ஒயிட் ஷர்ட் தானே, இவ்வளோ தாங்க. போயிட்டால் ரூம் போட்டு உட்காந்துடுறது. பக்கத்தில் அந்த சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க. நம்ம இங்கேருந்து நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்துட்டு அப்புறம் மண்டபத்துக்கு போயிடலாங்க. சரி, 5 மணிக்கு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறோம். அப்புறம் திருப்பி மண்டபத்துக்கு வரோம். 7 மணி ஆயிடும். இப்போ வந்துடுவாங்க. ரிசப்ஷனில் மேலே ஸ்டேஜில் 4 பேர் நின்றுட்டுருப்பாங்க. இவங்கெல்லாம் மேக்கப் பண்ணுறது போய் டச்சப்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு சொந்த பந்தங்கள் எல்லாம் போய் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்களா, இங்கே தனியாக உட்காந்துருவாங்க. நம்ம பார்க்காமே போயிட்டுருக்காண்டா அவன். நம்ம ஒரு ஆள் வந்திருக்கிறான், நம்மளை கவனிக்கவே மாட்டேங்கிறான். அவங்க சொந்த பந்தம் நம்மளே வந்து பேசணும்னு இங்கே எதிர்பார்ப்பு. அதை விட்டுருவாங்க. பெரிய கார் வாங்கிட்டா போல இருக்குது, 20 லட்சம் வருமா அந்த காரு. எப்பட்றா டவுசர் போட சுற்றிட்டு இருந்தவன் இப்படி டெவலப் ஆகிட்டான் குறணி எல்லாத்தையும். அப்படி இப்போ பார்த்தா இந்த ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு இதுக்கே ஒரு 10,000 ரூபாய்க்கு இந்த புடவை இருக்கும் போல இருக்கேன், பட்டு புடவை. இப்படியேங்க இது கல்யாணம் பொண்ணு பையன் அங்கே பேசாமல் பப்பரப்பான்னு தனியாக நின்றுட்டுருப்பானுங்க. அவங்கள பார்க்குறதே இல்லை. அவனை போய் வாழ்த்துக்கள் சொல்கிறோமா, உண்மையிலே வாழ்த்து யாராவது சொல்கிறாங்களான்னு பாருங்கள், யாரும் சொல்லுவாங்க. அப்புறம் சாப்பாடு போனோம்னா யாரோ ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டு பரிமாறுவான். அதை என்னத்தையோ சாப்பிட்டு போட்டு அது 4 குறை வேறு சொல்லுவோம். இது உப்பு கம்மியாக இருக்குது, இது ஜாஸ்தியாக இருக்குது, அப்படியாக்கு இப்படியாக்கா. இவன் ஏன் புரோட்டா போட்டான், வெயில் காலத்தில் புரோட்டாலாம் என்ன போடுவான கல்யாணத்தில், இப்படி சொல்லி போட்டு கடைசியில் பொண்ணை போய் வாழ்த்துக்கள் தெரிவிப்போனா க்யூவில் நிற்கணும். அங்கே வேறு மேடைக்கு போகிறோன்னா க்யூ வேறு, க்யூவில் நின்றுட்டு புறணி பேசிக்கிட்டே போய் கை காமிச்சிட்டு ஃபோட்டோ நின்று அது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்மைல் சிரிக்கணுமேனு ஒரு சிரிச்சுட்டு அப்புறம் பேருக்கு பொண்ணு இந்த கலர் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த கலரில் இப்படி போட்டிருந்தா பசங்களுக்கும் பொண்ணுக்கும் கலர் மேட்சிங் சரியில்லையே, இதெல்லாம் பேசி போட்டு வந்துடுறது. வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லி நைட்டு ரூமில் போய் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலையில் 6 மணிக்கு முகூர்த்தம். 6 மணிக்கு கரெக்டாக முகூர்த்தம் தாலி கட்டும்போது வர்றாங்களான்னு பாருங்கள். 2500 ரூம் போட்டு நல்லா ஏசியில் போட்டு தூங்கி எழுந்திரிச்சு 9 மணிக்கு வர்றது. கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க மாப்பிள்ள, கொஞ்சம் அசதி தூங்கிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குடா வந்த கல்யாணத்துக்கு? கடைசியில் கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் இது பண்ணி அப்புறம் போய் சாப்பிட்டு போட்டு நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம். யாராவது அந்த மணமக்கள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. போய் கல்யாண வீட்டில் இப்போ கணக்கில் செலவு பண்ணுறாங்க, காசை தனியாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விரக்தியை வெளிப்படுத்திட்டு வந்துடுறோம். இப்போ மக்களுடைய மனநிலை சுத்தமாக மாறிடுச்சு. அப்புறம் மொய் வைக்கிறதுல பிரச்சனை. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க. அன்னைக்கு இருக்கிற பொருளாதாரம் விலைவாசி எல்லாம் விட்டுருங்க, அவன் வந்து 100 ரூபா வச்சுருப்பான் 15 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாண பத்திரிக்கை வந்து கொடுக்குறாரு. பழைய நோட்டை பரங்கிலிருந்து ஏறான், எடுத்துகிட்டு பார்க்குறான். என்ன பார்க்குறான், அப்படியே தேடுவாங்க வேற
அதை அவர் வச்சுருக்க மாட்டார், அவங்க அப்பா வச்சுருப்பார். ஏன்னா அது 100 ரூபான்னு வெளியே இருக்கும். 100 ரூபா தான் வச்சுருக்கேன் சக்கரப்பா, இவன் கல்யாணத்துக்கு போய் நம்ம எவ்வளோ வைக்கிறது, எவ்வளோ வைக்கலாம்ப்பா, சரி ஒரு 200 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இத்தனை 3 நேரம் சாப்பிட்டு போட்டு 1000 குறை சொல்லி போட்டு போய் 200 எழுதி வச்சுட்டு வந்தார். இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலை. ஆனால் உண்மையிலேயே எதுக்கு மொய் வைக்கணும்? அந்த மொய் வைக்கிற பழக்கமே நம்ம கல்ச்சரில் இல்லை. அது ஏன் வைக்கணும் அப்படின்றது வந்துச்சுன்னா, அந்த காலத்தில் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. ஒரு கல்யாணம் காது குத்து வைக்கிறாங்க, அவங்களுக்கு பண வசதி இல்லாமல் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், சரி போகிற இடத்துல கொஞ்சம் பணத்தை கொடுத்துருவோம்ப்பான்ட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு 100 பேர் வராங்கன்னா ஆளுக்கு 5-10 கொடுத்தாங்கன்னா அந்த அன்னைக்கு நடக்கிற கல்யாண செலவுகளை அவனால் சமாளிக்க முடியும் கடன் இல்லாமல். அதுக்காக அந்த மொய் கொடுக்குறதுன்றது ஒரு விஷயத்த வச்சாங்க, நம்ம முன்னோர்கள் வச்சுட்டாங்க. அதை இப்போது பெரிய ரகலை சண்டையே நடக்கும், எனக்கு ஏன்டா கம்மியாக மொய் வச்சேன்னு. அந்தளவுக்கு மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டுருக்கும். எதுக்காக பண்ணுறோன்னு தெரியாமல். இப்போ அதெல்லாம் தவிர்த்து இந்த எதிர்பார்ப்பை தவிர்க்கணும். இப்போ என்ன பிரச்சனைனா, சமுதாயத்தில் ரொம்ப பெரிய வசதியான ஒரு மனிதர், அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றாரு, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், அவர் ஒரு 5000 ரூபா கொடுக்குறாருன்னு வைங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அவர் வசதி வாய்ப்புக்கு அவர் பண்ணுறாரு, சரின்னு ஆச்சு. அவர் ஒரு வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன், நம்ப முடியாதப்பட்டவங்க கூப்பிட்றாரு. போனோம்னா உங்களுக்கு 5001 ரூபாய் தான் வைக்க முடியுமா நம்மளால்? நம்ம என்ன பண்ணோம், வந்ததுக்கு போய் கடன் வாங்கிட்டா போய் வைக்க முடியும்? அவர் வசதி வாய்ப்புக்கு நீ மொய் வைக்கணும்னா எதிர்பார்க்குறாரு. அந்த புரிதல் இல்லை. ஜோ அவர் வச்சுட்டாரேன்னு இங்கே தூக்கம் வராது. பத்திரிக்கை கொடுத்ததுக்கப்புறம் அந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் தூக்கம் வராது. 100 பேர்த்திட்ட விசாரிக்கிறது, என்னடா பண்ணலான்னு. நீ சும்மா போயிட்டு வர, காசெல்லாம் வைக்காத, மொய்யே வைக்க வேணா, நீ அட்டன் பண்ணுறான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன். கடனை வாங்கி கொண்டு போய் அது அவருக்கு தேவையாது, யூஸே இல்லை அவருக்கு. வந்து அட்டன் பண்ணால் போதும். அவர் வசதி வாய்ப்புக்கு நீங்கள் 4 பேர் கல்யாணத்துக்கு வந்து பாராட்டணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ இருக்கிற மென்டாலிட்டி அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மொய் வைக்க வேண்டாம், பரிசு பொருட்களை தவிர்க்கணும் பத்திரிகையிலே போடுறாங்க. அது ஏன்னு புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அது இருந்தாலும் போய் அவங்கள திணிக்கிறது. ஆனால் ஃபாரினில் 2 பேர் இருக்காங்க சார், செட்டில் ஆகிட்டாங்க சார். அவன் ஃப்ளைங் விசிட் வருவான், அங்கேயே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுவான். சொந்த ஊரில் கல்யாணம் வைக்கணும்னு சொன்னனால வந்து 2 நாள் தான் இருப்பான். காலையில் வருவான், சாயந்தரம் ரிசப்ஷனு, காலையில் கல்யாணம் முடிஞ்சு 2 நாளில் ஃப்ளைட்டை பிடிச்சி போயிடுவான். அவன் வந்து எல்லோரும் மொய் வைங்க நான் சொல்ல போகிறான். அவன் எந்த ஃபங்க்ஷனுக்கு திருப்பி வர போகிறாங்க. அந்த புரிதல் யாருக்கும் இல்லை. எதுக்காக ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், எதுக்காக ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், எதுக்காக மொய் வைக்கிறோன்ற அந்த புரிதல் இல்லாதனால தான் இவ்வளோ குழப்பங்களும் வருது. ஒரு செயல் செய்யணும்னா அது ஏன் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், அந்த விழிப்பு நிலையில் இருந்து செயல்பட்டால் ப்ராப்ளம்கள் முடிந்தவரை நம்மளுடைய பிரச்சனைகளை என்ன பண்ண போகிறோம், தவிர்த்து கொள்ளலாம். உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் புரிஞ்சிட்டோம்னா இந்த சமுதாய சூழ்நிலை, இப்போ இருக்கிற சமுதாய பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து எப்படி தெரியும், தூசியுமே தெரியும். ஊதி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். 4 பேர் இப்படி சொல்லிடுவாங்க, 4 பேர் அப்படி சொல்லிடுவாங்க, 4 பேர் இதை சொல்லிடுவாங்க, பின்னாடி இருந்து இப்படி குத்துவான், இங்கே வந்து இப்படி சொல்லுவான், கவலையே படம். சைக்கிளில் போனாலும் உழைக்க தெரியாதப்ப, உழைப்பே இல்லாத சோம்பேறிப்ப சைக்கிளில் போகிறான். காரு போகிறான், பண திமிரு. இங்கே இருக்கிற வீட்டுக்கு காரில் வேற வரான். அப்புறம் எதில் தான் போவேன்? இப்போ சைக்கிளில் போனாலும் திட்டுற, காரில் போனாலும் திட்டுற, பஸ்ஸில் போனாலும் திட்டுற, அப்புறம் எதில் தான் நான் வர்றது? கரெக்டுங்களா? நம்ம என்ன செஞ்சாலும் 4 பேர் இப்படி சொல்லுவான், 4 பேர் அப்படி சொல்லுவான். அவன் விமர்சனத்தை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம பாதையில் நம்ம போயிட்டே இருக்கணும். அந்த விழிப்பு நிலை எப்போ வரும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம உணரணும். அதை உணர்ந்துட்டோம்னா சமுதாய சூழல் என்னன்னு புரிஞ்சிடும், குடும்ப சூழல் புரிஞ்சிடும், நம்மளுடைய உணர்வுகள் புரிஞ்சிடும், நம்ம எண்ணங்கள் புரிஞ்சிடும். ப்ராப்ளம் வரும், ஆனால் வராது. உங்களுக்கு எது நல்லதுன்னு படுது, என் மனசில் இது நல்லது நான் படுது, நான் அதை செய்கிறேன், அவ்வளோதான். எனக்கு என்னோடய ஃபீலிங் அது, அதை உணர்வுபூர்வமாக நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். ஐம் சாட்டிஸ்ஃபைடு. இது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த செயலை செய்யும்போது சாமிஜி சொன்னது என்ன சொல்கிறாரு,
இரண்டு ஒழுக்க பண்பாட்டில் உள்ளே வந்துடணும். யாருக்கும் துன்பம் வரக்கூடாது, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், இல்லை நம்ம உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடாது, நம்ம குடும்பத்து உடம்பையும் மனதையும் பாதிக்கக்கூடாது, சமுதாய உடல்நலம் பாதிக்கக்கூடாது. நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அதுவும் உங்கள் மனதுக்கு திருப்தி அடிக்கிற மாதிரி செய்யணும், அவ்வளோதான். அப்போ பிரச்சனையே வராது. ஒருத்தன் சொல்லிட்டு போகிறான், ஓகே, கவலையே வராது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கல்யாணம் ஒரு ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோன்னு வைங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறார், நம்ம பட்ஜெட் 2000 ரூபா, அவன் தூக்கி போட்டு 5000 ரூபா. ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, 2000 ரூபா தான்ப்பா இருக்குது கையிலேருந்து, அதுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு அந்த உணர்வு புரிதல் ஒய்ஃபுக்கு வரணும். அந்த உணர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்க, சண்டை. அங்கேயே சண்டை போடுவான், ரோட்லேயே. பக்கத்து 4 பேர் நம்மளை பார்க்குறானேன்னு கவலையே பட மாட்டான். ஓடி வாடின்னு இவன் கத்துவான், அவங்க ஒய்ஃப் அதுக்கு மேலே கத்துவாங்க. அந்த புரிதல்ன்றது அங்கே வருது. இப்போ தனக்கும் பிறருக்கும் பிணக்கு வரக்கூடாது. இப்போ விழிப்புணர்வு செய்யணும். சரி, கணவர் 2000 ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குறாரு, சரி நான் 1800 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன், 200 ரூபா சேவ் பண்ணலாம், போய் ஹோட்டலில் 200 ரூபாய்க்கு சாப்பிட்லான்னு அந்த புரிதல் வந்துருச்சுன்னு வச்சுங்க, எங்கேயாவது சண்டை வருங்களா? இப்போ இதுதான் அந்த ஆசை அந்த அளவு முறைக்குள்ளே வந்துடுது. எல்லாம் உடல் எதற்கு அப்படின்ற ஒரு உணர்வு வந்துச்சுன்னா பிரச்சனையே வராது. அந்த புரிதல் வர்றதுக்கு தான் இந்த பயிற்சி முறைகளுக்கு உள்ளே வந்துடும், ப்ராப்ளம் வராது. இப்போ மற்றவங்களை பற்றி நம்மளே கவலைப்படுறோம், இந்த மாதிரியான வாழ்க்கை முறைக்குள்ளே நம்ம இருக்கிறோம், அதுக்குள்ளே நம்ம போயிட்டே இருப்போம். அந்த ரேஷியோக்குள்ளேயே போகும், மேலேயும் போக மாட்டோம், கீழேயும் வர மாட்டோம். அந்த அளவு முறைக்குள்ளேயே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். அதான் அந்த 5 அளவு முறைக்குள்ளே வந்துடும் அந்த சர்க்கிள். அந்த சர்க்கிளை விட்டு ரொம்ப வெளியும் போக முடியாது, ரொம்ப உள்ளேயும் வர முடியாது. அந்த அதே லெவலில் மெயின்டைன் பண்ணோன்னா வாழ்க்கை சீராக போயிட்டே இருக்கும். அது ரமணர் மகர்ஷி எடுத்துக்குங்க, எதுவுமே வேணான்னு போய் அங்கே எங்கே இருந்தார், ஏதோ ஒரு குகைக்குள்ளே போய் உட்காந்தார். அவங்க அம்மா என்னோட பையனை காணாமேன்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க, இங்கே இருக்கிறாரு. ஏன்னா அந்த காலத்தில் டெலிஃபோன் வசதியோ இதுவோ இல்லை. இவர் ஒரு குகைக்குள்ளே உட்காந்துருக்காரு திருவண்ணாமலை. வர சொல்லி ஒரே அழுக, சண்டை, பாசம், பிணைப்பு. மணிக்கணக்கில் நாள் கணக்கில் உட்காந்துருக்குறாங்க, உன்னை கூட்டிகிட்டு தான் போக வேண்டும். இவர் இதே உட்காந்துருக்காரு. ஒரு வார்த்தை பேச பல போராட்டங்கள், அவங்க சொந்த பந்தம் எல்லாம் மாற்றி 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 இழுக்கிறாங்க, வாடா வாடா வாடாங்க. வரவே அவர் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு மகான் கிடச்சிருப்பாரா? கோடைக்கணக்கான மனிதர்களில் அவரும் ஒருவராக இருப்பார். வெளி சூழ்நிலையை அவர் எடுத்த ஒரு முடிவு எடுத்துட்டார், அந்த முடிவில் செயல்பட்டார், அவ்வளோதான். அந்த அனுபவம், அந்த அறிவு, அந்த உணர்வுக்குள்ளேயே அவர் இருந்தார், அவ்வளோதான் அவர் லைஃப். அது மாதிரி தான் பாருங்கள், சென்னை சில்க்ஸில் போனீங்கன்னா 50 லட்சத்துக்கும் புடவை செஞ்சு வர்றதுக்கு இருக்காங்க, 100 ரூபாய்க்கும் புடவை இருக்குது, எல்லா வெரைட்டியும் இருக்குது. ஆனால் நம்ம தேவை என்ன, அவ்வளோதான். அதிக கடன் வாங்கக்கூடாது, ஒன்றுமே இல்லாமல் இருக்க முடியாது. நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நடத்திக்கணும். வெளி சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வர்றதான் சன்மார்க்கம் வழிகளையும் இந்த ஆன்மீக வழிகளையும் முக்கியத்துவம். ஒன்றும் ஒரே ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கி வைக்கிறவங்க வீட்டில், அந்த ஃப்ரிட்ஜ் மெயின்டெனன்ஸு, எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டு, 100 விஷயங்கள் அதை பார்க்கணும். அதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒர்க்கு நம்ம பண்ணணுன்றதை பார்க்கணும். வீட்டில் எந்த ஒரு பொருள் வந்தாலும் வாங்குறது ஈஸி, மெயின்டெனன்ஸ் வெரி வெரி டஃப். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் தேவைகளை சுருக்கி கொண்டு வந்துட்டோம்னா நேரம் அதிகமாக கிடைக்கும், நல்ல விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது. அந்த நிலைக்கு வந்துடும். மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்படலாம். மகான்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தோன்றி அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான அறிவுரைகள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சு ஓரளவுக்கு கடைபிடிக்கணும். இப்போ என்ன பிரச்சனைனா, எல்லாம் கற்றுக்குறோம், ஃபாலோ பண்ணுறது இல்லவே இல்லை. ஒரு கதை இருக்குங்க, ஒரு பெரிய ஒரு பேர் என்னென்னா துருவ நட்சத்திரம் அப்படின்னு ஒரு கதை. துருவன் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வயசு 6 வயசு. அவங்க அப்பா பெரிய அரசர். அந்த அரசர் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லை, ஒரு அரசர் இல்லை, நிறைய நேரம் மற்றதெல்லாம் இருக்கனால நம்ம பையன் கூட விளாட்றதுக்கோ அவங்க கூட பேசுறதுக்கோ நேரம் கிடைக்கல. இந்த பையன் ரொம்ப விரக்தி ஆகிட்டான். நான் அப்பாவை நம்ம கூட பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, பேசவே மாட்டேங்கிறாரு, நான் கஷ்டமாக இருக்கேன். சரி, அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ போய் தவம் இருந்து இறைவனை வணங்கு, அப்பா நம்ம கூட விளாட்றது போப்பான்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. இவன் என்ன பண்ணான், எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அந்த காவி உரையை அனுப்பிச்சிட்டு நடந்து போகிறான். காட்டுக்குள்ளே போய் தவம் பண்ணலான்னு கதைக்காக சொல்கிறது. காட்டுக்குள்ளே நடந்து போகிறான். போகும்போது ஏற்றாப்படி
நாரதர் வரார். என்னப்பா அப்படின்னா இவர் சொல்கிறார், சரி நீ வந்து ரா மா இந்த மந்திரத்தை சொல்லுப்பான்றார். ஒரே மந்திரம். நான் எப்படி தியானம் பண்ணேன்னு அவனுக்கு தெரியாதுல்ல, சின்ன பையன் 6 வயசு. நீ அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க. சரின்னு போயிட்டார். இவனுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ரா மா இப்படி தான். போய் ஒரு செடி பக்கத்தில் மரத்துக்கு கீழே உட்காந்து ராமான்னு சொல்லிட்டே இருக்கிறான். பசிக்குது, அங்கே இருக்கிற பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றான். ஒரு மாதம் இப்படியே போயிட்டு இருக்கு. ராமா சொல்லுவான். மற்ற நேரம் தூங்குறான், குளிக்கிறான், ஏதாவது ஃப்ரூட்ஸு எல்லாம் சாப்பிட்றான். திருப்பி அவங்க சொன்னான். 3 மாதம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, கண்டினியூட்டாக பண்ணிகிட்டே இருக்கான்ல. இப்போ என்ன அலைச்சூழல்கள் என்ன ஆகுது, குறைய இவன் ஃப்ரூட் சாப்பிட்றத நிறுத்திட்டான். ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு பொதுவாக வெறும் தண்ணி இல்லை ஏதாவது ஒரு சின்ன அந்த இதெல்லாம் இருக்கிற துளசி இந்த மாதிரி இலைகள் 2-3 சாப்பிட்டார். ராமா அப்புறம் இன்னும் குறைஞ்சிடுச்சு. அடுத்து ஒரு வாரக்கணக்கில் எந்திரிக்கவே இல்லை, மெடிடேஷன்லேயே இருக்கான். அந்த இந்த நிலைக்கு போயிட்டான். டெல்டா நிலையில் தாண்டி டீட்டா நிலைக்கு போயிட்டான். 1:3 ரேஷியோவில் வந்துடுச்சு. மைண்ட் அங்கே போயிடுச்சு. திடீர்னு சாமி வர்றாரு. எந்திரிச்சு பார்க்குறேன், சாமி காணோம். இப்படியே 2-3 தடவை நடந்துருச்சு. திருப்பி ராமான்னு சொல்கிறோம். ஒரு கட்டத்தில் சாமிஜி உண்மையிலேயே வந்துட்டார். கடவுள் வந்து தட்டி எழுப்புறாரு. அப்போப்பா நீ சும்மா இதே சொல்லிட்டு இருக்கிற, நீலாம் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் உட்காந்து பண்ணிட்டே இருக்கேன். நான் தாண்டா வந்திருக்கேன்னு ஒரு மணிக்கு எழுப்பி விட்டா, இவ்வளோ தூரம் நீ மெடிடேஷன் பண்ணுற, உனக்கு என்ன வர வேணும்னா எங்கள் அப்பாவோட போய் நான் சந்தோஷமாக பேசி பழகணும். எனக்கு தெரியல அந்த பையனுக்கு. ஒரு கடவுள் வந்து கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், 5 கோடி கொடு, அதை கொடு, பங்களா கொடு, காரை கொடு, இப்படி தான் கேட்பாங்க. அப்படி தான் எல்லாம் கேட்டுருக்குறாங்க பழைய காலத்தில். நீ வந்து பெரிய மகானாயிருவ, நீ துருவனாக இருப்ப, துருவ நட்சத்திரமாக வந்து உலகமே உன்னை பார்த்து வழி தெரிஞ்சுக்குவாங்க, அந்தமாரி ஆயிடுன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் போயிட்டான். இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவர் மந்திரம் ஒரே மந்திரத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அந்த ஒரு மந்திரத்தையே அவன் வாழ்க்கை ஃபுல்லாக 6 மாதம் 7 மாதம் கண்டினியூஸாக அதை செஞ்சான். அவன் முக்தி அடைஞ்சிருக்கான். இவரு சொல்லிட்டார்ல, இப்போ அந்த ஒரே ஒரு விஷயத்த கடைசி வரை கண்டினியூஸாக செய்யணும், அப்போ தான் முக்தி அடையும் முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு கதை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சாமிக்கு சொல்லி கொடுத்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு, அதில் ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு கண்டினியூஸாக செய்கிறோம் வாழ்க்கை ஃபுல்லாக. இப்போ நம்மளுக்கு நல்லது கண்டிப்பாக நிகழும். நம்மளுடைய அந்த அலை இயக்கத்தை குறைக்கிறோம், எதிர்பார்ப்பில் குறைச்சிடறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக சூழ்நிலை நல்லது தான் நடக்கும். இதுதான் இந்த தவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆழமான எளிமையான புரிதல். இப்போ எல்லாம் ரகசியம்னு எல்லாம் சொல்கிறாங்கல்லங்க, எல்லாமே எளிமையான விஷயம் தாங்க. சிம்பிளாக காய்கள் பற்றி சொல்லி கொடுத்துட்டோம். அதனுடைய தன்மை, அதனுடைய மிகப்பெரிய பின்புலம் என்னன்னு நம்மளுக்கு தெரியல, அதனால் விட்டுறோம். அதனால தான் 15 வருஷம் 20 வருஷம் ஒருத்தரை கஷ்டப்படுத்த வச்சு அதை சொல்லி கொடுத்தாங்கன்னா அதனுடைய ஆழம் என்னென்னு புரிஞ்சு அதை ஒழுங்காக செய்கிறாங்க. கண்டினியூஸாக செய்யணும். அதுதான் இப்போ மெயின். இன்றைக்கி ஒரு நாள் செஞ்சிட்டோம்னா, இன்றைக்கி மண்டபத்துக்கு வந்தோம், பயிற்சி பண்ணோம், போயிட்டோம், அது அப்படின்னு தான் அது பலன் இல்லை. தினமும் வீட்டில் எங்கே போனாலும் அதை கண்டினியூ பண்ணணும். டெய்லியும் ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் பண்ணணும். அப்புறம் எந்தெந்த நேரம் நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த நேரத்தை டக்குன்னு கண்ணை மூடி உட்காந்தாலே நம்மளுக்கு துரியத்துலேயோ இதுலேயோ அந்த ஆகினிலேயோ உணர்வு சிறிதாவது வரணும். உங்களால் ஒரு 10 முறை 15 முறை ஒரு நாளைக்கு வந்துருச்சுனாவே நீங்கள் விழிப்பு நிலைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். சாதாரண இருக்கும்போதே விழிப்பு நிலையில் இருக்கும். இந்த நிகழ்வோடு இன்றைக்கி இருந்த சிந்தனை விளக்கத்தை நிறைவு செய்யலாம்.